ஆக்சுவலி லிங்க்டின் நாக்ரி மூலியமா வந்து பெருசா வந்து ஜாப் அப்ளை பண்ணி வாங்கிட முடியாது. பட் லிங்க்டின் வந்து வாங்க முடியும். இது எப்படி இருக்கு அப்படின்னா, முடியும் ஆனா முடியாதுங்கிற மாரி இருக்கு. பட் ஆனா வராது. வரும் ஆனா வராதா? ஆக்சுவலி முடியும். ஜாப் எப்படி மோஸ்டா ஃபில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ரெஃபரல்ஸ்லயே வந்து ஃபில் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்பெனில வந்து ஒரு 10 வேக்கன்சி டேட்டா இன்ஜினியரிங்ல ஓப்பன் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, 10 வேக்கன்சி வந்து மோஸ்ட்லி வந்து ரெஃபரல்ஸ் கம்பெனிக்குள்ள ரெஃபரல் ஆப்ஷன் இருக்கும். எல்லா கம்பெனிக்குமே அந்த ரெஃபரல் இது இருக்கு. ரெஃபரல்லே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸ் ஃபில் ஆயிடும். மீதி 1, 2 ஜாப்ஸ் இருக்கு அப்படின்னா, அதுக்காக தான் ஆக்சுவலி இனிஷியலா அவங்க ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேரலா எல்லா இடத்துலயும் இங்க சோசியல் மீடியாலயும் போஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்க கெரியர்ஸ் பேஜ்லயும் வந்து வேகன்சி இருக்குன்னு போஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெஃபரல்ஸ்லயும் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ஆனா இங்க ஒரு ட்ரிக் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, லைக் நான் சொன்ன மாதிரி அந்த நெட்வொர்க்கிங்கு, இந்த பெர்சனல் பில்டிங்கே எப்படின்னா, இந்த மாதிரி மெசேஜ் நோட் ஆக்சுவலி இதெல்லாம் யாருக்கு குடுக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க ஜாப் சர்ச் பண்றீங்க அப்படின்னா, டேட்டா இன்ஜினியர் சீனியர் லெவல் டேட்டா இன்ஜினியருக்கு, இல்லைன்னா மேனேஜருக்கு, இல்லைன்னா அந்த ஹெச்ஆர்ஸ்க்கு அந்த மாதிரி வந்து நம்ம ரெக்வெஸ்ட் குடுக்கணும். மெசேஜா வந்து ரெக்வெஸ்ட் குடுத்து அவங்க கூட கனெக்ட் ஆயிட்டு, பில் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் கனெக்ஷன் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மோட்டிவ். அவங்கள்ட்ட உடனே போயிட்டு எனக்கு ஜாப் குடுங்க அப்படின்னா யாரும் குடுக்கப்படுறது கிடையாது. நமக்கு ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் ஆயிடணும். அதுக்கப்புறம் நீங்க கன்டென்ட் வந்து கன்டினியூஸா வந்து நம்மளுடைய கன்டென்ட் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இன்கேஸ் என்னோட கனெக்ஷன்ல இருக்க ஹெச்ஆர்ஸ்க்கு ஏதாவது ஜாப் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து இங்க சர்ச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரெக்ரூட்டர்ஸ்க்கு தனியா ஒரு அக்கவுண்ட் இருக்கும். ரெக்ரூட்டர்ஸ்க்குன்னு தனியா ஒரு மெம்பர்ஷிப் இருக்கு லிங்க்டின்ல. ஸோ அவங்க அத வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கனெக்ஷனும், அவங்களுடைய கனெக்ஷன்ஸ் பிளஸ் யாரு ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களுடைய அக்கவுண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் காமிக்கும். வரும். அப்போ வந்து ஓகே தினேஷ் தினேஷ் அப்படிங்கிற தினேஷ் பெரியசாமி ஓகே இவங்க வந்து இவங்களோட கண்டென்ட்டும் நான் பார்த்துருக்கேன். எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. கண்டென்ட்டும் பார்த்துருக்கேன். இப்போ ப்ரொஃபைலும் வருது. ஓகே நம்ம அந்த ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோட ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கிளிக் ஆகும். அப்ரோச் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஓகே. கனெக்ஷன்ஸ் வந்து டேட்டா இன்ஜினியர்ஸ் கூட நிறைய பேத்து கூட கனெக்ஷன் ஆக 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 லைக் டேட்டா இன்ஜினியர்ஸ் போயிட்டு எப்பவுமே யார் கூடயுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜாப் வேணும்னு கேட்டவே கூடாது. அவங்க கூட வந்து லைக் கேஷுவல் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். நார்மலா வந்துட்டு அவங்கள்ட்ட போயிட்டு டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து கேட்கலாம். நான் வந்து என்னோட கம்பெனில இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்க கம்பெனில எப்படி இருக்கு? ஜஸ்ட் கேஷுவல் டாக்கா பில்ட் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கலாம். அவங்க என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்றாங்க? அவங்க லைக் இன்கேஸ் பிகினரா இருந்தாங்கன்னா என்னென்னலாம் லேர்ன் பண்ணணும் அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கனெக்ஷன் பில்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் ஷூர் இன்கேஸ் வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு நமக்கு ஏதோ நான் ஜாப் சர்ச் பண்றேன் அதுக்கு ஏதோ ரெஃபரல்ஸோ இல்லை ஏதோ தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆஃப்டர் சம் டைம் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் லைக் கண்டிப்பா. டைம் டேக்கிங் ப்ராசஸ். இது வந்து உடனே இமீடியட்டா நடக்காது. இப்ப நாளைக்கு ஜாப் வேணும்னா இப்ப உடனே 1 வீக் ட்ரை பண்ணா நடந்துடுமான்னு கேட்டா நடக்காது. இட்ஸ் லைக் டைம் டேக்கிங் ப்ராசஸ். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, இந்த ரெஸ்யூமே பில்டிங்கா இருக்கட்டும், ரெஸ்யூமே கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இந்த லிங்க்டின்னா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஈவன் ஜாப் இன்டர்வியூ கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து எனக்கு ஜாப் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே மித்துன்னு சொல்ல மாட்டேன். அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்டர்வியூ வந்துட்டு நீங்க ஆல்ரெடி ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாலுமே இன்டர்வியூ குடுக்கணும். ஏன் குடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி உங்களுடைய கம்பெனில வந்து என்னென்ன டூல் யூஸ் பண்றாங்களோ அது மட்டும் தான் என்னென்ன டூல், என்னென்ன ப்ரோகிராம் யூஸ் பண்றாங்களோ அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். பட் நம்ம கம்பெனிய தாண்டி வெளியில மார்க்கெட்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மார்க்கெட்ல வந்து இப்ப டேட்டா இன்ஜினியர் ரோல்ல வெளியில மார்க்கெட்ல என்னென்ன யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ அதுக்கு வந்து இன்டர்வியூ குடுத்தா தான் வந்து தெரியும். நம்மளுடைய நாலேட்ஜ வந்து செல்ஃபா செக் பண்ணிக்கலாம். ஒரு டெஸ்ட் மாரி செக் பண்ணி வச்சுக்கலாம். இன்டர்வியூ குடுத்தோம்னா தான் அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி, இந்த மார்க்கெட்டுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்னா நான் ஜாயின் சூப்பர். பண்ணி ஒரு 5 வருஷமா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அந்த 5 வருஷமா எங்க எங்க கம்பெனில ஒரு 2, 3 டூல் வச்சே ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆனா வெளியில பார்த்தா அந்த 2, 3 டூல தாண்டி அது பழைய டூலா இருக்கலாம். மேபி பழைய டூலா இருக்கலாம். பட் மார்க்கெட்ல வந்துட்டு அட்வான்ஸ்டு டூல், அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ்ன்னு சொல்லி நெறைய மார்க்கெட்ல ஸ்கில் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் அது தெரியாம இருந்தா திடீர்னு ஏதோ ஒரு எனக்கு பேடா லே ஆஃபோ இல்ல சம்திங் பேடா நடந்துட்டு வெளிய வந்தேன் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணியிருக்க டூல் வந்து அவுட்டேட்டட் இல்ல பழசு அப்படிங்கிறது ரொம்ப லேட்டரா தெரியும். அதுக்கப்புறம் எகெயின் நம்ம அப்ஸ்கில் பண்ணணும். எகெயின் அப்புறம் ஜாப்லாம் அப்ளை பண்ணணும். இப்போ நான் பிரீமியம் நான் வந்து மெம்பர்ஷிப் பிரீமியம் வச்சிருக்கீங்களா மெம்பர்ஷிப் இல்ல? வச்சிருக்கேன். எஸ். இங்க ஓகே. பார்த்தீங்கன்னா லிங்க்டின் ஐஎன் போட்டு ஆரஞ்ச் கலர்ல இருக்கும். பிரீமியம் மெம்பர்.
ஸோ இதனுடைய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்க எங்க ஃபார் இருக்குது அந்த ஓகே அந்த ஐஎன்னு சொல்லி ஐஎன் சொல்லிட்டு ஆ. தினேஷ் இஸ் எ பிரீமியம் மெம்பர். ஸோ இது Got it, பிரீமியம் got it. மெம்பர்ஷிப்போடது. ஆமா 6 மந்த் ம். வந்து நான் மெம்பர்ஷிப் எடுத்திருக்கேன். ஸோ இது ம். மெம்பர்ஷிப் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் பட் அகைன் நான் ஜாப் சர்ச் பண்ணும்போது ஃப்ரீ அக்கவுண்டா இருக்கு அப்படின்னா வந்து என்னால அப்ளை மட்டும் தான் பண்ண முடியும். பீப்பிள் கூட வந்து டைரக்ட்டா கனெக்ட் ஆக முடியாது. என்னோட கனெக்ஷன்ஸ்ல 100 பேர் இருக்காங்கன்னா, அந்த கனெக்ஷன் கூட தான் இதாக முடியும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவங்க கூட வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டே கிடையாது. பட் ஜென்ரலா வந்து கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அவங்க கூடயே பேசவே ஆரம்பிக்க முடியும். ஃப்ரீ அக்கவுண்டா இருந்தா. பட் ஆனா இதுல வந்து பிரீமியம் மெம்பர்ஷிப்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைரக்ட்டா வந்து மெசேஜ் பண்ணலாம். டைரக்ட்டா மெசேஜ் பண்ண முடியும். இது ஒன்லி ஃபார் பிரீமியம் மெம்பர்ஷிப். இது வந்து கிரெடிட் பேசிஸ்ல ஒர்க் ஆகும். லைக் மந்த்லி வந்து ஒரு 10 மெயில்ஸ் 10 மெசேஜஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாரி சென்ட் இதுக்கு பண்ணோம் இப்போ அப்படின்னா பிரீமியம் மெம்பர்ஷிப் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து LinkedInலயும் மெசேஜ் போகும். அண்ட் ஆல்சோ மெயிலுக்கும் அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெயிலா போயிடும். இது இது ஓகே எந்த டைம்ல யூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஹெச்ஆர்ஸ் கூட வந்து பேசணும் அப்படின்னா ஈஸியா இதாகும். மோஸ்ட்லி ஹெச்ஆர்ஸ் எல்லாம் அவங்கள வந்து டைரக்டா ஹெச்ஆர்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து இதா இருப்பாங்க. லைக் பிரீமியம் மெம்பர்ஷிப் எடுத்து வச்சிருப்பாங்க. கரெக்ட் கரெக்ட். ஸோ இப்போ இங்க நம்ம அவங்கள பாத்தீங்கன்னா டைரக்டா ரீச் அவுட் பண்ணணும்னாக்கா இது பிரீமியம் மெம்பர்ஷிப் தான். பிரீமியம் மெம்பர்ஷிப்லயே வந்து இங்க நிறைய கேட்டகரி இருக்கா இல்ல எல்லாத்துக்குமே சேம் கைண்ட் ஆஃப் பிரைசிங் தான் இது பண்றாங்களா? அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஆக்சுவலி பிரீமியம்ல நெறைய இது இருக்கு. கேட்டகரி இருக்கு. பட் இனிஷியல் வந்து நம்ம கெரியர் ரிலேட்டட் பிரீமியம் எடுத்தா போதும். லைக் அதிகமா தேவையில்ல. ஷிப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அ ம். இது பிசினஸ்க்கு தனியா இருக்கும். நான் வந்து பிசினஸ் மெம்பர்ஷிப் எடுத்திருக்கேன். ஸோ அண்ட் ஆல்சோ ம். இதுலேருந்து எனக்கு பிசினஸ் லைக் நான் கனெக்ஷன்ஸ் இதுலேருந்து நெறைய எடுப்பேன். என்னோட கெரியர் கோச்சிங் பிசினஸ்க்கு நான் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இதுலேருந்து தான் அதிகமா எடுத்துட்டு இருக்கேன். ஆ ம். LinkedIn மெம்பர்ஷிப்ஸ் காமிக்கிறேன். பட் அஃபிஷியல் ம். பிரைஸ் வந்து ரொம்ப ஹெவியா தான் வரும். லைக் இதுதான் நான் சொன்னேன். லைக் பிரீமியம் கெரியர் வந்து நான் சொன்னேன். ஓகே. பிரீமியம் கெரியர் வந்து எடுத்துக்கலாம். பிரீமியம் கெரியர் வந்து ம். மந்த்லி ஒரு 10 to 15 மெயில்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு சென்ட் பண்ணலாம். அண்ட் தென் ம். இப்ப நான் எடுத்ததுக்கு வந்து பிரீமியம் பிசினஸ். பட் ம். பிரைஸ் வைஸ் பார்த்தோம்னா, அஃபிஷியல் பிரைஸ் வந்து லிட்டில் பிட் ஹெவி தான். லைக் ஓ! $29 பெர் ஆமா. மந்த்ங்கிறது நமக்கு $30னாக்க லைக் 2,500 கிட்ட வந்துருது. ரூ. 2,000 மேல வரும். எஸ் கரெக்ட். ஆமா. 2,500 மேல வரும். பட் ஆனா ம். இதுவும் வந்து நான் வந்து என்னோட மென்டார் மூலியமா நான் எடுத்தேன். என்னோட ஓவரால் 6 மந்த்துக்கே சேர்த்து ஒரு 3,000 அந்த மாரி தான் வந்துச்சு. ம். ஸோ ஸோ அது நம்ப இதுக்கு பேக்கேஜா வேணும்னா போறதுக்கு எடுத்துக்கலாம். முன்னாடி நம்ம வந்து முதல்ல இதுல வந்து ஃப்ரீ அக்கவுண்ட்ல யா வந்து பேசிக் ஃப்ரீ ஃபீச்சர்ஸ்ல அக்கவுண்டே என்னென்ன மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். கரெக்ட்டா? கரெக்ட். ஃப்ரீ அக்கவுண்டே மோர் தென் எனஃப். இதுல பார்த்தீங்கன்னா, ம். பே பண்ணி எடுக்கிறதுனா இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, லேர்னிங் வந்து இதுலயே லேர்ன் பண்ணிக்கலாம். இதுல வந்து நெறைய LinkedIn கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே. எப்படி பிரீமியம்லயும் கோர்சரா வரும், இதுலயும் வருமா? ஃப்ரீ அக்கவுண்ட்லயே இருக்குமா? இல்ல இல்ல. பிரீமியம்க்கு மட்டும் தான் இது வரும். ஓ! நம்ம கோர்சரா, யுடிமில இருக்க மாதிரி இதுலயும் வந்து LinkedInல வந்து பிரீமியம் அக்கவுண்ட்க்கு வந்து கோர்சஸ் வரும். இதுவும் வந்து மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைடு, டாக்கர் இந்த மாரி அஃபிஷியல் இது கூட டை அப் பண்ணியும் கோர்சஸ் நெறைய வரும். ஓகே. ஆனா அதுக்கு பார்த்தீங்கன்னா, அதோட இப்போ பிரீமியம் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். கரெக்ட்டா? கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குமா? இல்ல அது கெரியர் வந்து எடுத்தாவே போதும். இந்த கெரியர் அக்கவுண்ட் எடுத்தாவே வந்துரும். லெவல்ல வந்துட்டு ஆ. லைக் அவங்களுக்கு தேவையில்ல ஆக்சுவலி. இனிஷியல் லெவல்ல அவங்க ம். ஓனா வந்துட்டு கன்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு, கனெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாலே மோர் தென் எனஃப். ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் மை ஜாப் லைக் கெரியர் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கெரியர் கோச்சிங்ல வந்துட்டு நெறையா லைக் ரெஸ்யூமே பில்டிங், LinkedIn, ஜாப் சர்ச்சிங் இந்த மாதிரி வந்து நெறையா வரும். அண்ட் ஆல்சோ இப்போ ரீசென்ட்டா ஸ்டார்ட் பண்ணது என்னன்னா, ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நெறைய பேர் வந்து லைக் ஐடிங்கிறதே ஒரு இட்ஸ் லைக் மேஜிக் மாதிரி. மேஜிக் வேர்ல்டு மாதிரி. நம்ம அப்ஸ்கில் பண்ண நம்ம ஹை லெவல் போயிட்டே இருப்போம். அப்ஸ்கில் பண்ணல அப்படின்னா ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல ஸ்டக் ஆகி இதாயிடுவோம். அண்ட் ஆல்சோ யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் லே ஆஃப் நடக்கும். அது வந்து ஐடி ஜாப் இஸ் லைக் டெம்பரரி தான். ஸோ அதனால சைடு ஹஸ்ல் வந்து எல்லாத்துக்கும் பண்ணணும்னு இருக்கும். பட் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எதுவுமே தெரியாம இருக்கும். சம்திங் பண்ணணும். பட் என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கும். ஸோ அவங்களுக்காகவே வந்து இப்போ ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணது வந்து அவங்களுக்கு கோச்சிங் பண்ணி அவங்களுக்கு ஸ்மால் ஸ்டார்ட் அப் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஒரு ஆன்லைன் பிசினஸ் பண்றது அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட்
1 டேல ஒரு 1 ஹவராவது வந்து நம்ம பேஷனுக்காக சம்திங் ஒர்க் பண்ணணும்.